உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். சிற்றம் சிறுகாலை வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குலத்தில் பிறந்து நீ எங்களை குற்றேவல் கொள்ளாமல் போகாதே. இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமேயாவோம், உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். ஆஸ்திக பெருமக்களே, பெரியோர்களே, ராமனுடைய கதையை ஏறத்தாழ எல்லா காவிய கர்த்தாக்களும் எல்லா மொழியிலேயும் பாடியிருக்கிறார்கள். வேறு ஏதாவது தெய்வத்தை அல்லது தெய்வ திருமேனியை பாடியவர்கள் கூட ராமனை பாடாமல் விட்டதில்லை. அப்படி ராமனை பாடாமல் யாரும் விட்டதில்லை என்பதற்கு மிகப்பெரிய அடையாளம் முருகப்பெருமானை மையமாக வைத்து திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதர். அருணகிரிநாதர் யாரை பாட்டுடை தலைவனாக வைத்து திருப்புகழை பாடியிருக்கிறார் என்று கேட்டால் முருகப்பெருமானைத்தான் பாட்டுடை தலைவனாக வைத்திருக்கிறார் என்று எல்லோரும் சொல்லுவோம். ஆனால் முருகப்பெருமானை பாடும்போது கூட ஒவ்வொரு இடத்திலேயும் மகாவிஷ்ணுவை பாடாமல் முருகப்பெருமானை அருணகிரிநாதர் பாடியதில்லை. முருகப்பெருமானே அடியெடுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிற அருணகிரிநாதருடைய முதல் பாட்டு முத்தைத்தருபத்தி திருநகை. அந்த பாட்டில் கூட மகாவிஷ்ணுவின் சிறப்புகளை, திருமாலின் சிறப்புகளை பாடிவிட்டுத்தான் சூரசம்ஹார காலத்தில் முருகப்பெருமான் எப்படியெல்லாம் போரிட்டார் என்று பாடுகிறார். நமக்கெல்லாம் நன்றாக தெரிந்த அந்த பாட்டு. ஒரு சில வரிகளை மாத்திரம் கொஞ்சம் நினைத்து பார்க்கலாம். எடுத்த எடுப்பில் கந்தக்கடவுளை சொல்கிறார். கந்தக்கடவுள் தகப்பன் சுவாமியாக இருந்ததை சொல்கிறார். முத்தைத்தருபத்தி திருநகை அத்திக்கிரை சத்திச்சரவண. அத்திங்கிறது யானை. அத்திக்கிரைன்னு சொல்லும்போது தெய்வானைக்கு மணவாளனாக இருப்பவனே அத்திக்கிரை. இதை சொல்லிட்டு அடுத்த வரியில் சொன்ன முக்கட்பரமர்க்கு ஸ்ருதியில் முற்பட்டது கற்பித்து 33 இருவரும் அடிபேண. அங்கே இருவரும் முன்னால் வரும். அது சில சமயத்தில் பாடுறவா திருவருள்னு பாடுவார்கள். முக்கட்பரமர்க்கு ஸ்ருதியின் முற்பட்டது கற்பித்திருவருள் அப்படின்னு பாடுவார்கள். கற்பித்து இருவரும் 33 அமரரும் அடிபேண. அந்த இருவரும் யாருன்னு கேட்டால் திருமாலும் பிரம்மாவும். அது திருவருள்னு மாறிடும். அருணகிரிநாதர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, வார்த்தைகள்லாம் அப்படி வந்து வரிசையாக நின்று என்னை எடுத்துக்கோ என்னை எடுத்துக்கோ என்னை எடுத்துக்கோன்னு அவர்கிட்ட கேட்டுதான். அதனால் பல சொற்களை அவர் சேர்த்து சேர்த்து பயன்படுத்தி இருப்பார். அதை சந்தி பிரிக்கிறச்சே சரியாக பிரிக்காமல் விட்டுட்டோம்னா வேற ஒரு வார்த்தை மாதிரி
அது வரும். அதனால் திருவருள் அப்படின்னு பாடிடுவார்கள். திருவருள்னு பாடினா பெரிய தப்பு இல்லை. அதில் யாராவது அப்படி பழக்கப்பட்டிருந்தால் அதை மாற்றிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இருவரும் 30 மூவர்க்கத்து அமரரும் அடிபேண, அந்த 2 பேரும் 33 கோடி தேவர்களும் அடிபேண. இதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறது 10 தலை தத்த கணைதொடு, ஒற்றைக்கிரி மற்றை பொருதொரு, பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக, பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை புயல். இது யாரு? இது முருகன் இல்லை. 10 தலை தத்த கணை தொடு, 10 தலை கீழே விழும்படியாக கணை தொடுத்த ராமன், ஒத்தைக்கிரி மத்தை பொருதொரு, ஒரு கிரி, அந்த ஒரு கிரியை மத்தாக வைத்து கடைந்த திருமால் மந்திரமலையை கடைந்தார்னு வரக்கூடிய விஷயத்தை ஒத்தைக்கிரி மத்தை பொருதொரு, பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக. குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனை காப்பாற்றுறதுக்காக, ஜெயத்ரதனை வெளியில் வரவழைக்கிறதுக்காக பகல் நேரத்தையே கொஞ்ச நேரம் இரவாக மாற்றி பட்டப்பகல் வட்ட திகிரியில் இரவாக, பத்தற்கு ரதத்தை கடவிய பச்சை புயல், தன்னுடைய பக்தனாக இருந்த அர்ஜுனனுக்காக தேரோட்டியாக மாறிய பச்சை புயல். அந்த பச்சை புயல் மெச்ச தகுபொருள் அப்படின்னு முருகனை பாடும்போதெல்லாம் திருமாலை பாடி, மாமனை பாடி, மருகனை பாடியவர். கிருஷ்ணாவதாரத்தையும் நிறைய பாடுகிறார், ராமாவதாரத்தையும் நிறைய பாடுகிறார். ராமாவதாரத்தை நாம் சிந்தித்து கொண்டிருப்பதனால எப்படியெல்லாம் ராமாவதாரத்தை பாடுகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நேற்றுக்கே கொஞ்சம் பார்த்தோம். வேறு யாரும் ராமனை குழந்தையாக அவ்வளவாக பார்க்காத போது, எந்தையே வருக ரகுராம வருக முலை உண்க வருக, கோசலை எப்படி கூப்பிடுறாளா? பால் அருந்துவதற்காக வா. ஒரு அம்மா அந்த குழந்தைய பால் அருந்துவதற்காக வான்னு கூப்பிட, அப்படி கோசலை அழைக்கக்கூடிய ராமனுடைய மருகனே அப்படின்னு பாடுறத பார்த்தோம். கிட்டத்தட்ட ஒரு 2-3 திருப்புகழில் ராமாயண கதை மொத்தமும் வருகிறார் போல அந்த திருப்புகழ் அமைந்திருக்கும். அப்படி ஒரு திருப்புகழ் திருச்செங்கோடு என்கிற திருத்தலத்திற்கான திருப்புகழ். ஆலகால படப்பை மடப்பியர் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய திருப்புகழ். அதில் மேலை வான் ஒரு உரைத்த தசரற்கு ஒரு அப்படின்னு வரும். தசரதன் முழுசாக வராது. அதுதான் அருணகிரிநாதர்கிட்ட சில சமயத்தில் என்ன ஆகும்னா அந்த வார்த்தை சுருங்கி போயிடும். இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது ஒரு அசை, தமிழில் அசைன்னு சொல்லுவார்கள், கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அந்த வார்த்தையன்னா ஏதாவது ஒரு கூடுதலாக ஒரு எழுத்து அங்கே வந்து உட்காரும். இங்கே தசரதன்னு வராது. மேலை வானொரு உரைத்த தசரற்கொரு பாலனாகி, தசரற்கொருங்கிறது தசரதனுக்கு பாலகனாகி, அதுக்கப்புறம் என்ன பண்ணினார்னா பாலனாகி உதித்து ஓர் முனிக்கொரு வேள்வி காவல் நடத்திய அகல்குரு அடியாலே மேவியே. அகலிகைக்கு அடியாலே மேவிய, அது அகல்குரு அப்படின்னு வந்துடும். அகலிகைக்கு அப்படிங்கிறது அகல்குரு அடியாலே மேவிய மிதிலை சிலை செற்று மின் மாது தோள் தழுவி பதிபுக்கிட வேறு தாய் அடவிக்குள் விடுத்த பின் அவனோடே ஞான மாதொடு புக்கு வனத்தினில் வாழும் வாலிபட கணை தொட்டவ. இதில் எத்தனை விஷயம் வருகிறது பாருங்கள். தனித்தனியாக பிரித்து பார்க்கலாம், சேர்த்தோன்னா சரியாக வராது. மேலை வான்
உரைத்த, மேலை வானோர் உரைத்ததனால, தேவர்கள் கேட்டதனால அதை வானோர்னு சொல்லாமல் மேலை வான் உரைத்த தசரற்கொரு பாலனாகி உதித்து, தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்து, முனிக்கொரு வேள்வி காவல் நடத்தி, விஸ்வாமித்திரருக்காக யாக சம்ரக்ஷணம் செய்து, அகல்கொரு அடியாலே மேவியே, அகலிகைக்கு ஒரு அடியால அவளை பெண்ணாக்கி, மிதிலை சிலை செற்று, மிதிலையில் போய் அந்த சிவதனுஷை இரண்டாக பிளந்து, மின் மாது தோள் தழுவி, மின்னலை போல இருக்கிற அழகானவள், பேரழகியாக இருக்கிற சீதையை ஆலிங்கனம் செய்து, பதிப்புக்கிட திருப்பி அயோத்திக்கு வந்து, வேறு தாய் அடவிக்குள் விடுத்த, வேறு தாய் மாற்றாந்தாயாக இருக்கிற கைகேகி காட்டுக்கு போன்னு சொல்ல, அடவினா காடு, காட்டுக்கு போன்னு சொல்ல, பின்னவனோடே, தனக்கு பின்னாலே பிறந்த தம்பி, அந்த பின்னவனோடே ஞான மாதோடு புக்க, ஞானமாது பூமிக்கு பிறந்தவள் தானே, பூமாதேவியின் நிலமகளின் மகள்னு தானே கணக்கு சீதாதேவி. அந்த ஞானமாது அவளோடு சேர்ந்து வனம் போக, வனத்தினில் வாழும் வாலி பட கணை தொட்ட, காட்டில் இருக்கிற அந்த வாலி இறந்து போகும்படியாக தன்னுடைய வில்லில் அம்பை வைத்து அந்த கணையை தொட்ட. அதுக்கப்புறம் என்னாச்சு? ஆடி ராவணனை செகுவித்தவன் மருகோனே, வாலி பட கணை தொட்டு அதுக்கப்புறம் போய் ஆடி ராவணனை செகுவித்தவன் மருகோனே, ராவணனை கொன்றவனுடைய மருமகனே. இப்போ கதை எங்கே ஆரம்பிச்சது எங்கே வரைக்கும் வந்தது பாருங்கள். ஒரே வரி தான், மடங்கி 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 வரும். முழு கதையும் அதில் வந்துடும். தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்துன்னு ஆரம்பித்து, ராவணனை செகுவித்தவன், ராவணனை கொன்றவன், அழித்தவன், அது வரைக்கும் வரக்கூடிய கதை. நிறைய பாடல்களில் முழு கதையும் வரலைன்னா கூட ஒரு கதையினுடைய கணிசமான பங்கு அதில் வந்துடும். தாடகை வதத்தில் ஆரம்பிக்கும், வனத்துக்கு போகிற வரைக்கும் வரும். இல்லை காட்டுக்கு போனார்கள்னு ஆரம்பிக்கும், ராவணன் வரைக்கும் வரும். சுக்ரீவன் வருவான், வாலி வருவான், ஆஞ்சநேயன் உண்டு. ஏறத்தாழ கதையில் வரக்கூடிய ராமாயண கதையில் யாரையெல்லாம் பார்க்கிறோமோ எல்லா கதாபாத்திரங்களும் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த வரிகளுக்குள்ளே வந்து விடுவார்கள். அருக்கொணாமலைங்கிற ஊருக்கான திருப்புகழ் தொடுத்த வாழன விழித்துன்னு ஆரம்பிக்கும். அந்த திருப்புகழில் ஒரு வரி வரும், வெடுத்த தாடகை சினத்தை ஓர் கணை விடுத்து. வெடுத்த தாடகை, அப்படியே வெடி மாதிரி வந்தாளாம் அந்த தாடகை. வெடுத்த தாடகை சினத்தை ஓர் கணை விடுத்து, யாகமும் நடத்தியே ஒரு மிகுத்த வார் சிலை முறித்த மாயவன் மருகோனே. வெடுத்த தாடகை சினத்தை ஓர் கணை விடுத்து, தாடகையை அழித்து, யாகமும் நடத்தியே ஒரு மிகுத்த வார் சலை முறித்த மாயவன், அந்த வார் சிலையை முறித்து அதனாலே கல்யாணம் பண்ணி கொண்ட மாயவன். அப்போ தாடகையில் ஆரம்பித்து கல்யாணம் வரைக்கும் அது வந்துடும். சில திருப்புகழ்கள் இதில் அவ்வளவா பிரபலமல்லாத திருப்புகழாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த திருத்தலம் ஒரு சின்ன ஊராக இருந்தால், அருணகிரிநாதர் எல்லா ஊருக்கும் போய் பாடியிருக்கார். அதனால் ஒரு சின்ன ஊராக இருந்தால் அவ்வளவாக அந்த குறிப்பிட்ட திருப்புகழ் அவ்வளவு பிரபலம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இராமாயண கதை எல்லா இடத்திலேயும் ஏதாவது ஒரு விதத்தில் அவர் தொட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடியும். அதே மாதிரி புருஷமங்கை, ஸ்ரீ புருஷமங்கை, திருப்புருஷமங்கை, புருடமங்கை அப்படின்னு சொல்லுவார்கள். நாங்குநேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஊர் அது புருஷமங்கைங்கிறது. அந்த ஊருக்கான ஒரு திருப்புகழ். அதில் பாருங்கள்,
தாடகை உரம் கடிந்து ஒளிர் மாமுனி மகம் சிறந்தொரு தாழ்வர நடந்து திண்சிலை முறியா ஒன் ஜானகி தனம் கலந்தபின் ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயர் வசனம் சிறந்தவன் மருகோனே. ராமனுக்கு என்ன பெயர் சொல்றார்னா, தாயர் வசனம் சிறந்தவன். அம்மாவோட வச்சனத்தை கேட்டு அதன்படி நடந்தவன். பெரியாழ்வார் கிருஷ்ண குழந்தைக்கு தாலாட்டு பாடுவார். அதே மாதிரி குலசேகர ஆழ்வாரும் ராம குழந்தைக்கு தாலாட்டு பாடுவார். அந்த ராம குழந்தைக்கு தாலாட்டு பாடும்போது குலசேகர பெருமான் சொல்வார், நீ யார் தெரியுமா? சிற்றன்னை சொல் கேட்ட ஸ்ரீராமா தாலேடு. சின்ன குழந்தை, அந்த சமயத்தில் இன்னும் சிற்றன்னை ஒன்றும் சொல்லவே இல்லை. ஆனால் அவருக்கு அந்த குழந்தைய பார்த்த உடனே, நீ ரொம்ப நல்ல குழந்தை, அம்மா சொன்னதை கூட கேட்டு நடக்கக்கூடிய குழந்தை, பித்ருவாக்கிய பரிபாலனம் மாத்திரமில்லை மாத்ருவாக்கிய பரிபாலனமும் பண்ணினவன் தான், சிற்றன்னை சொல் கேட்ட ஸ்ரீராமா தாலேடு. இப்போ அதே மாதிரி இவர் பாடுறார், நீ யாருன்னு கேட்டா, தாயர் வசனம் சிறந்தவன். அம்மா சொன்ன வச்சனத்தை அப்படியே கடைப்பிடித்தவன். தாடகை உரம் கடிந்து, உரம்னு சொன்னால் மார்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு, வீரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. தாடகையினுடைய உரம் கடிந்து, அவளுடைய வலிமையை கடிந்து, ஒளிர் மாமுனி மகம், மகம்னு சொன்னால் யாகம்னு அர்த்தம். ஒளிர் மாமுனி மகம் சிறந்தொரு தாழ்வர நடந்து, அதுக்கப்புறம் அந்த காட்டுப்பகுதியில் நடந்து, திண்சிலை முறியா ஒன் ஜானகி தனம் கலந்த பின், மிதிலையில் போய் அந்த பெரிய வில்லை எடுத்து அந்த வில்லை ஒடித்து ஜானகியை ஆலிங்கனம் செய்து கொண்டு பின் ஊரில் மகுடம் கடந்தொரு. ரொம்ப அழகான வார்த்தை அது. பட்டாபிஷேகம்னு சொல்லிட்டார்கள், ஆனால் பட்டாபிஷேகம் நடக்கலை. அதை பற்றி கவலைப்படாமல் காட்டுக்கு புறப்பட்ட ராமன். அருணகிரிநாதர் என்ன சொல்றார், ஊரில் மகுடம் கடந்த பின், அந்த மகுடத்தை அப்படி வேண்டாம்னு சொல்லிட்டு, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அதை ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்து வைத்து விட்டு ஊரில் மகுடம் கடந்து ஒரு தாயர் வசனம் சிறந்தவன் மருகோனே. ராமாயணத்தில் வரக்கூடிய சின்ன 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 விஷயங்களை கூட அருணகிரிநாதர் பார்த்து பார்த்து பாடியிருக்கிறார் என்றுதான் தோன்றுகிறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல இந்த தாடகை வதத்தை பாடுற, அது எப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்றதுக்காக, காலைக்கே முழுகி குணதிக்கினில் ஆதித்யாய என பகர் தர்ப்பண காயத்ரி ஜபம் அர்ச்சனையை செய்யும் முனிவோர்கள். அங்கே இருக்கக்கூடிய முனிவர்கள் எப்படியெல்லாம் ஜபம் பண்ணினார்கள், எப்படியெல்லாம் வேள்வி பண்ணினார்கள்னு சொல்றதுக்காக, காலைக்கே முழுகி, காலையில் நீராடி, குணதிக்கினில், குணதிக்குங்கிறது கிழக்கு, குணதிசைன்னு சொல்லுவார்கள். கிழக்குக்கு குணதிசைன்னு பேரு, மேற்குக்கு குடதிசைன்னு பேர். குடதிசைனா மேற்கு, அதனால தான் குடகு மலை அப்படிங்கிற பேரே வந்தது. அந்த மலை மேற்கில் இருக்கிறதுனால மேற்கில் இருக்கக்கூடிய மலைக்கு குடகு, அதுதான் கொடகுன்னு ஆச்சு. இப்போவும் காவிரி உதிக்கக்கூடிய இடம், காவிரியினுடைய தலைக்காவிரி இருக்கிற இடம் குடகுன்னு சொல்கிறோமா இல்லையா? குடகு திசை, குடதிசை அப்படின்னா மேற்கு, குணதிசைனா கிழக்கு. காலைக்கே முழுகி குணதிசை குணதிக்கினில் ஆதித்யாய என பகர், கிழக்கு நோக்கி பார்த்து சூரியனை பார்த்து ஆதித்யாய நமகன்னு சொல்லி தர்ப்பண காயத்ரி ஜபம் அர்ச்சனையை செய்யும் முனிவோர்கள், காயத்ரி ஜபம் செய்யக்கூடிய முனிவர்கள்.
அவர்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் கானத்த ஸ்ரமத்தினில் உத்தம வேள்வி சாலை அளித்தல் பொருட்டு, அந்த கானத்தில் அவர்கள் ஆசிரமம் வைத்திருக்கிறார்கள். நீங்கள் அந்த வார்த்தையை தனித்தனியாக பிரித்தா, பாட்டுக்காக பிரித்தா அது வேற மாதிரி பிரிஞ்சு போகும். கானத்தாசிரமத்தினில், கானத்தில் இருக்கிற காட்டில் இருக்கிற ஆசிரமத்தினில் உத்தம வேள்வி சாலையை அளித்தல் பொருட்டு, அந்த ஆசிரமத்தில் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய வேள்விச்சாலையை காப்பாற்ற வேண்டும்ங்கிறதுக்காக எதிர்காத தாடகையை கொல் கிருபை கடல் மருகோனே. எதிர்காத தாடகையை, எதிரில் வந்து நிற்கக்கூடிய தாடகையை கொல்லுவதற்காக இருக்கிற கிருபை கடலான ராமன். அதுதான் அதில் ஒரு அழகான பிரயோகம். இப்பெல்லாம் ஆக்சிமொரான் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? கொல் கிருபை கடல். கிருபை கடல் எங்கேயாவது கொல்லுமானா அவளை கொன்னாதான் கிருபை கடலே ஆகும். தாடகை போன்றவர்களை அழித்தாத்தான் கருணை கடலாகவே மாற முடியுமா. அதுக்காக தாடகையை கொல் கிருபை கடல் மருகோனே. அந்த தாடகை வதத்தை மாத்திரம் பல இடங்களில் பாடுகிறார். மொத்த கதையும் வரும்படியாக சில திருப்புகழ்கள், இதற்கிடையில தனித்தனியாக இருக்கக்கூடிய சம்பவங்களையும் பாடுகிறார். அகலிகை சாப விமோச்சனத்தை பற்றியும் திருப்புகழில் பார்க்க முடிகிறது. அந்த அகலிகை எப்படி காத்து கிடந்தாள் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய வகையில் பாடுகிறார். கல்லிலே பொல் தாழ் படவே அது நல்ல ரூபத்தே வர கானிடை கவ்வை தீர போகும் ராகவன். கல்லில் அந்த கால் பட்டது, கல்லிலே பொற்றாள் படவே, தங்கத்தாலான அந்த கால், அந்த பொற்றாள், பொற்பாதம் அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? பகவானுடைய பொற்பாதம் அப்படின்னு தானே சொல்கிறோம். கல்லிலே பொற்றாள் படவே அது நல்ல ரூபத்தே வர, அந்த கல் திடீர்னு நல்ல ரூபத்தில் வந்துவிட்டது. கானிடை கவ்வை தீர போகும் ராகவன் மருகோனே அப்படின்னு சிதம்பரத்திற்கான திருப்புகழ். கொள்ளை ஆசைக்காரிகள் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அந்த திருப்புகழ், அது கொஞ்சம் பிரபலமான திருப்புகழ். நிறைய பாடல்களிலே, பாடல் அரங்கங்களிலே கேட்கக்கூடிய திருப்புகழ் அது. கொள்ளை ஆசைக்காரிகள் சிதம்பரத்திற்கான திருப்புகழ். அதில் நடுவில் அகலிகை கதை வருகிறது. அதே மாதிரி அகலிகை கதையை பற்றி விரிஞ்சிபுரத்திற்கான திருப்புகழில் மறுபடியும் பார்க்கலாம். விரிஞ்சிபுரம்ங்கிற ஊர் வேலூருக்கு பக்கத்தில் இருக்குது. பிரம்மா வந்து முதலாக வழிபட்ட ஊர்னு கணக்கு. அதனால தான் அந்த ஊருக்கு விரிஞ்சிபுரம். விரிஞ்சினா பிரம்மா, பிரம்மா வந்து வழிபட்டார். அந்த ஊருக்கு பிற்காலத்தின் சிறப்பு என்னன்னு கேட்டால், அப்பய தீட்சிதர் யாகசாலை வைத்து யாகம் செய்த இடம். அப்பய தீட்சிதர் விரிஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர். அப்பய தீட்சிதர் பாரம்பரியத்தை சொல்லும்போது அடையபலம்னு சொல்லுவார்கள். அடையபலத்தார் அப்படின்னு சொன்னால் வேதம் ஓதக்கூடிய அந்தணர்களில் அடையபலத்தார்னு சொன்னால் அப்பய தீட்சிதர் பரம்பரையை சேர்ந்தவர்கள்னு அர்த்தம். மிகப்பெரிய வித்வான், அத்வைத மரபில் மிகப்பெரிய பண்டிதராக விளங்கியவர். அவருடைய சொந்த ஊர் அடையபலம். அந்த அடையபலம்ங்கிறது விரிஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்குது. விரிஞ்சிபுரத்தில் பல காலம் வாழ்ந்தார். அப்போதைய காலகட்டத்தில் காஞ்சிபுரத்தை மையமாக வைத்து ஆண்டு கொண்டிருந்த பல்லவ மன்னனுக்கு ஆஸ்தான வித்வானாகவும் அதே சமயத்தில் அந்த பகுதியில் வாழ்ந்த மிகப்பெரிய வேத பண்டிதராகவும் இருந்தார். ஆஸ்தான வித்வானாயிருந்த அவர்கிட்ட வாதம் பண்ணுவதற்கு எல்லோரும் அச்சப்படுவார்கள். ஏன்னா ரொம்ப பாண்டித்யம் மிக்கவர், கல்வி கேள்விகளில் சிறந்தவர்.
அவர் சொன்னது தான். அந்த அளவுக்கு அவருடைய பாண்டித்யத்தை எல்லோரும் மதித்தார்கள். அவர் சென்னைக்கும் வந்திருக்கார். அப்போதைய சென்னை, அப்போ சென்னை மாநகரம்ங்கிற பெயர் கிடையாது. ஆனால் சென்னையில் இப்போ இருக்கக்கூடிய சில பகுதிகளெல்லாம் அப்போது சின்ன சின்ன கிராமங்களாக இருந்தன. அந்த கிராமங்களில் சிலவற்றுக்கு அப்பைய தீட்சிதர் வந்திருக்கிறார். திருவான்மியூரில் மருந்தீஸ்வரர் கோவில் இருக்கு இல்லையா, அந்த மருந்தீஸ்வரர் மேற்கு பார்த்த சிவலிங்கம். இப்போ இருக்கிற மருந்தீஸ்வரர் மேற்கு பார்த்த சிவலிங்கம். ஏன் மேற்கு பார்த்த சிவலிங்கம்ங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்லுவார்கள். முதல்ல அவர் கிழக்கு பார்த்தவரை தான் இருந்தார். அப்படி கிழக்கு பார்த்தவராய் இருந்த அந்த சிவபெருமானை வணங்குவதற்காக அப்பைய தீட்சிதர் வந்தார். அவர் தங்கி இருந்தது இப்போ நாம் வேளச்சேரின்னு சொல்கிறோமே அந்த பகுதி. அப்போ அதுக்கு வேதஸ்ரேணின்னு பேர். வேதம் அப்படியே சரணியாக ஓடிய இடம். அந்த வேதஸ்ரேணி பகுதியில் தங்கி மருந்தீஸ்வரரை தரிசனம் பண்ணுறதுக்காக இருந்தார். ஆனால் அவர் வந்த சமயம் நல்ல வெள்ளம். சாதாரண வெள்ளம் மாத்திரம் இல்லை, மழை பெஞ்சு அந்த வெள்ளத்தில் என்ன ஆச்சுன்னா கடல் பொங்கி, கிழக்கு பக்கத்தில் தானே மருந்தீஸ்வரருக்கு, அந்த பக்கத்தில் கிழக்குன்னு சொன்னால் கடல் இல்லையா, அந்த இடத்துல கடல் பொங்கி தண்ணீர் முழுக்க தேங்கி இருக்குது. அவரால் அந்த பக்கம் போக முடியல, கிழக்கு வாசலுக்கு போக முடியல, போய் தரிசனம் பண்ண முடியல. என்னை இந்த மாதிரி பண்ணிட்டியே, நான் உன்னை பார்க்கவே முடியலையே, நான் அந்த பக்கம் வரவே முடியலையே அப்படின்னு ரொம்ப ஏக்கமாக கேட்டாராம். அப்பைய தீட்சிதருடைய அந்த வேண்டுகோளுக்காக சிவலிங்கம் மேற்கு பார்த்து திரும்பியதுங்கிறது தான் அங்கே இருக்கக்கூடிய ஸ்தல புராண செய்தி. அப்பைய தீட்சிதரால் தான் இன்றைக்கும் மருந்தீஸ்வரர் மேற்கு பார்த்தபடி இருக்கிறார். எந்த அளவுக்கு பெரிய பக்தர் அந்த அப்பைய தீட்சிதர்னா, அவருக்கு மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்தது. என்னோட பக்தி உண்மையிலேயே ஆழமான பக்தி தானா? நான் நிஜமாவே பகவான் மேலே பக்தி வச்சிருக்கேனா? இல்லை ஒருவேளை இது ஏதோ ஒரு சூப்பர்ஃபிஷியல் பக்தி, எனக்கு காரியம் ஆகணுங்கிறதுக்காக நான் ஒரு வேளை பக்தி அப்படின்னு நினைக்கிறேனா? ஹீ வாண்டட் டு டெஸ்ட் ஹிம்செல்ஃப். அதுக்காக என்ன பண்ணினாராம், மனசு பேதலிச்சு போய் கான்ஷியஸ் கண்ட்ரோலில் இல்லைனாலும் இந்த மனசு பகவானை நினைக்கிறதா? சப்கான்ஷியஸ் அப்படின்னு சொல்கிறமே, கான்ஷியஸ் கண்ட்ரோலில் இல்லாத சமயத்தில் என் மனசு யாரை நினைக்கிறது? அதுக்காக தன்னுடைய சிஷ்யர்களை கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுட்டு அவர்கள்ட்ட அதற்கான ஆன்டிடோட்டையும் சொல்லிட்டு, பைத்தியம் பிடிக்கக்கூடிய, உன்மத்தம் பிடிக்கக்கூடிய அந்த உன்மத்த மூலிகைகளை எல்லாம் சாப்பிட்டுட்டார். பைத்தியம் பிடிச்சு மனசு அவரோட கண்ட்ரோலில் இல்லை, என்ன பண்ணுறோன்னு அவருக்கே தெரியாது. அந்த சமயத்தில் தன்னுடைய மனசு எப்படி வேலை செய்கிறது அப்படின்னு பார்க்கணுங்கிறதுக்காக சிஷ்யர்களை உட்கார வச்சுட்டு இதை பண்ணினார். அந்த சமயத்திலேயும் சிவபெருமானைத்தான் அவருடைய உள்ளம் நினைத்ததுங்கிறது, அவர் அந்த சமயத்தில் என்ன பேசினாரோ, அந்த உன்மத்தம் பிடிச்ச நிலைமையில் என்ன பேசினாரோ அதுவே சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஸ்துதியாக இருக்கிறது. அந்த அளவுக்கு பக்தியில் சிறந்தவர், பாண்டித்யத்தில் சிறந்தவர். எல்லாத்த விட அவருடைய வாழ்க்கையில் இன்னொரு ஒரு சம்பவம் சொல்லுவார்கள். விருஞ்சிபுரம்ங்கிறதுனால அப்பைய தீட்சிதர் நினைவுக்கு வந்தார். நேரடியாக அவருக்கும் திருப்புகழுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் the kind of civilizational value that we have, இன்னைக்கு நாம் ஏதோ இன்னைக்கு புதுசாக இருக்கக்கூடிய விஷயங்கள்னு சொல்கிறோமே, அப்படி இன்னைக்கு புதுசாக இருக்கிற விஷயங்கள் இல்லை, அன்னைக்கே எப்படி இந்த மகான்கள் எல்லாம் நினைத்திருக்கிறார்கள்ங்கிறதுக்காக ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம். அவருக்கு 2 மனைவிமார்கள். 2வது மனைவி காஞ்சிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர்.
இவர் பல்லவ அரசன் இவரை அழைத்து வரச் சொல்ல பல்லக்கில் போகிறார். பல்லக்கு அனுப்பிச்சு பல்லக்கில் இவர் பவனி வரும்படியாக இவருக்கு ராஜ மரியாதை கொடுத்து அரசன் இவரை அழைத்து கொண்டு வர சொல்கிறான். இவர் பல்லக்கில் போகிறார். அப்பய தீட்சிதர் பெரிய மகான்கிறதும் மிகப்பெரிய பாண்டித்யம் மிக்கவர்ங்கிறதும் அங்கே எல்லாருக்கும் ஊர்க்காரர்களுக்கு தெரியும். இப்போ இவரை பல்லக்கில் அழைத்து கொண்டு போகிறார்கள், பல்லக்கு தூக்கிட்டு போகிறார்கள்னு தெரிஞ்ச உடனே ஊரில் பெரிய பரபரப்பு. எல்லாரும் வந்து அப்பய தீட்சிதர் போகிறார், அப்பய தீட்சிதர் போகிறார் அப்படின்னு வந்து எல்லாரும் எட்டி பார்க்கிறார்கள். அவர் போகிறச்சே அவரை ஒரு சின்ன கிளிம்ஸ் கிடைச்சதாதா, அந்த ஒரு கிளிம்ஸை இப்போ ஏதாவது ஒரு மகான் போகிறார், ஆச்சாரியர் போகிறார்னா நாம் வந்து அங்கே பார்த்து ஒரு சின்ன நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டோமா? அந்த மாதிரி எல்லாரும் வந்து அங்கே கூட்டம் கூடி பார்க்கிறார்கள். அப்போது கண் பார்வை மங்கி போன ஒரு மூதாட்டி அந்த அம்மா திண்ணையில் உட்கார்ந்துருக்கிறார்கள். மற்றவங்கள்லாம் வந்து எல்லாரும் ஓடோடி வந்து அப்பய தீட்சிதர் அப்பய தீட்சிதர்ன போது அந்த பெண்மணிக்கு, அந்த மூதாட்டிக்கு என்னன்னு புரியலை, காதும் சரியாக கேட்கல, கண் பார்வை மங்கி போயிருக்கு. என்ன பரபரப்பு, எதுக்காக எல்லாரும் ஓடுகிறீர்கள் அப்படின்னு அவர்கள் கேட்ட உடனே வேற யாரோ ஒரு சின்ன பெண் வந்து, ஒன்றுமில்லை பாட்டி, அப்பய தீட்சிதர் போகிறார், அவரை பார்க்கறதுக்கு தான் நாங்கள்லாம் வந்திருக்கோம். அப்போது அந்த மூதாட்டி ஒரு கமெண்ட் அடித்தார்களாம். 2வது மனைவியை கல்யாணம் பண்ணின்றது அந்த ஊர்லேருந்து, அந்த ஊர் பெண். அந்த மனைவி யாருங்கிறது அந்த மூதாட்டிக்கு தெரியும். அதனால் அந்த முதிய பெண்மணி ஒரு ரிமார்க் பண்ணினார்கள். ஓ, அம்மாடு ஆத்துக்காரர் போகிறாரா? தி ரிமார்க் வாஸ், இவர் அப்பய தீட்சிதர்னு சொன்னால் எங்களுக்கு தெரியாது, இவர் யார் அம்மாளுவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரே அந்த அம்மாளுவின் கணவர்னு சொன்னா தான் எங்களுக்கு தெரியும்னா, அது அவர் காதில் விழுந்து பல்லக்கில் நிறுத்த சொல்லி இறங்கி வந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு போனார்னு அவருடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்பு. யாரோ நம்மை தெரிந்தவர்கள் வயதான ஒரு பெண்மணின்னு பார்த்துருக்கார். அப்படின்னா அந்த வயதான பெண்மணிக்கு வணக்கம் செலுத்த வேண்டும்னு வந்து தன்னுடைய மனைவியின் ஊரை சேர்ந்தவர்ங்கிறது தெரிஞ்சு வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு போயிருக்காருனா, he did not take it as an offense. இன்னைக்கு சொல்கிறோமே, அந்த பெண்ணுடைய பெயரால் தன்னை அழைத்தாலும் மனைவியின் பெயரால் அழைத்தாலும் அதை தப்புன்னு நினைக்காம அதுதான் சரின்னு சொல்லி அதற்கு நமஸ்காரம் பண்ண வேண்டுங்கிற ஒரு சிவிலைசேஷனல் வேல்யூ நம்மக்கிட்ட இருக்குங்கிறத நாம் இன்னைக்கு நினைவுபடுத்திக்கணும். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பல விஷயங்களை பார்க்கும்போது we tend to think இந்த மாதிரியெல்லாம் இல்லை, இதெல்லாம் புதுசு, இதெல்லாம் எங்கேருந்தோ வந்த விஷயங்கள் நினைக்கிறோம். இல்லை, இந்த மண்ணில் இந்த பாரம்பரியத்தில் பெண்ணை சொல்லி அந்த பெண்ணுடைய கணவன் என்கிற அந்த மதிப்பை தரும்போது அந்த மதிப்பை நேர்மையாக ஏற்றுக்கொண்ட ஒரு சிவிலைசேஷனல் வேல்யூ தான் நம்முடைய வேல்யூ. விரிஞ்சிபுரத்தை சேர்ந்தவர் அந்த அப்பய தீட்சிதர். விரிஞ்சிபுரத்தில் அங்கே இருக்கக்கூடிய சுவாமிக்கு மார்கபந்துன்னு பேர், வழித்துணை நாதர். அந்த மார்கபந்துவை நினைத்து மார்கபந்து ஸ்தோத்திரம் பாடியிருக்கிறார் அப்பய தீட்சிதர். அந்த விரிஞ்சிபுரத்துக்கு மார்கபந்துவை நினைவுபடுத்தக்கூடிய அந்த விரிஞ்சிபுரத்திற்கு திருப்புகழ் பாடுகிறார். அங்கே இருக்கிற முருகப்பெருமானுக்கு திருப்புகழ் பாடுகிறார் அருணகிரிநாதர். அதில் ஒரு விஷயம் சொல்கிறார். கலின் வடிவமான அகலிகை பெண்ணான கமலபத மாயன் மருகோனே. என்ன அருணகிரிநாதர்கிட்ட ஒன்று பார்க்கணும், சில சமயங்களில் அந்த வார்த்தை முழுசாக வராது. பெண்ணானன்னு இருக்காது, பெணானன்னு இருக்கும். பெணான, கலின் வடிவமான, கல்லின் வடிவமான இல்லை, கலின் வடிவமான. ஏன்னா ஆரம்பிக்கிறச்சே அந்த திருப்புகழ் எப்படி ஆரம்பிக்கிறதுனா குலைய மயிரோதி குவியன்னு ஆரம்பிக்கும். அப்போ அந்த குலையங்கிறதுக்கு சேர்ந்து வரா மாதிரி, அந்த எதுகை வரா மாதிரி, கலின் வடிவமான அகலிகை பெணான கமலபத மாயன் மருகோனே. அந்த அகலிகையை பெண்ணாக மாற்றிய கமல பதத்தை கொண்டவனான ராமன், கமல பத மாயன் மருகோனே அப்படின்னு
அகலிகை கதையை தனியாக, அந்த அகலிகை கதை மாத்திரம் தனியாக வரும்படியாகவும் பாடுகிறார். காட்டுக்கு எப்படி போனார்கள், அவர்கள் காட்டுக்கு போனபோது என்ன நடந்தது, காட்டில் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் என்பதை பற்றியும் பல செய்திகளை பல திருப்புகழ்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. கானகத்திற்கு போய் வாழ்ந்தார்கள், கானகத்திலே என்னவெல்லாம் செய்தார்கள் என்பதை சொல்லக்கூடிய திருப்புகழ்கள்